இப்போ கருவேப்பிலை பூண்டு போடுறோம். கடலக்கொட்டை போடுறோம். அடுத்தது நம்ம அடுப்பை கடுகு பொரிஞ்சோன்னா சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தது இப்போ கடலப்பருப்பு, இது பூண்டு, கடலக்கொட்டை, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் வரமிளகாலாம் நம்ம போடக்குள்ளார அதே சூட்டில் இருக்கக்குள்ளார நல்லா கருகிடும். அதனால் அடுப்பு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு இப்போ போடுறோம். பாருங்க, நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறனால எதுவும் அதிகமாக கருவியே இல்லை. நல்லா கரெக்டான பதத்துலேயே இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்கள் பூண்டோட ஸ்மெல்லு நல்லா வருது. அடுத்தது மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போடுறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். 1 டீஸ்பூனுக்குள்ளே தான் வரும், எனக்கு தெரியாமல் சொல்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். அடுத்தது இந்த மஞ்சள் வாசம் போகிற வரையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆனாலும் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம். அடுத்தது இதில் இப்போ என்ன இருக்குன்னா வரமிளகாய், வெந்தயம், கடலப்பருப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை. இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடசட்டியில் அப்படியே லைட் ஹீட்டில் வச்சு அப்படியே வறுத்து இப்போ மிக்சியில் அரைக்கிறாங்க. இப்போ நல்லா மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் இதாகி நுர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றுறோம். பாருங்கள், ஏற்கனவே புளியெல்லாம் கரைச்சி வடிகட்டி வச்சாச்சு. இந்த லைட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம நிறுத்திடுறோம். இப்போ போட்டதுக்கப்புறமேட்டு லைட்டாக கிண்டி வரணும். நம்மளோட வீடியோவில் மொதல் ஒரு பிரியாணி சமையல் தான் போடணுன்னு நினச்சோம். ஆனால் வந்து நேற்று ஆயுத பூஜை அன்றைக்கே நம்ம தொடங்கினதுனால இன்றைக்கி புளி சாப்பாடு கிளறணும்னு நினச்சோம். அதனால் அதுவே நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம வர சண்டே வந்து பிரியாணி தான் நம்மளோட வீடியோவாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள் மக்களே, நீங்கள் தான் மாஸ்டர். பாருங்க, இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. அடுத்தது இப்போ புளி கரைசல் கொதி வந்ததுக்கப்புறமேட்டு
நாம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு வந்து இதுக்கு வந்து வடித்து எடுத்துருக்குறோம். இந்த சாப்பாடை வந்து நல்லா வடிச்சிட்டோம். வடித்து ஆவி பறந்தது ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நம்ம ஆற வைக்கணும். மக்கள் சந்திப்பு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. கரூரில் கூட்ட நெருக்கடியில் சொந்தங்களை இழந்து வேதனையிலும் மருத்துவத்திலும் இருப்பதாக. அடுத்தது இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். போட்டு இப்போ கிண்டி வரும். பாருங்கள், இப்போ போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த மீதி வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது போட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு சாப்பாடு கிளறணும். பாருங்கள், எண்ணெய்லாம் ஓரளவுக்கு எல்லாமே சுற்றிட்டாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சைட்லலாம் பிரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா அப்படியே லைட்டாக கொதிக்கும். கொதிக்கிறப்ப இன்னும் நல்லா அந்த ஹீட் வந்து ஃபார்ம் ஆகி நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். எண்ணெய் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா சிம்மில் வச்சோன்னா பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே லைட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்க, சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பாலிஷ் மாதிரி இருக்கா. எல்லாமே கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றுறோம்னா இந்த சாப்பாடு வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு வச்சு. இப்போ சாப்பாடு ஃபுல்லாக ஆறிடுச்சு. அடுத்து புளிக்கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். கிளறி ஆச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்னென்னா லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். நான் சொல்லல, அதுதான் சென்னை சிட்டி. ஜஸ்ட் வாவ். வாவ் கலெக்ஷன், வாவ் பிரைஸ், வாவ் சர்வீஸ். அப்போவும் இப்போவும் எப்போவும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாளில் 4/10/2025 சனிக்கிழமை காலை 9 தியாகி திருப்பூர் குமரனின் புதுப்பிக்கப்பட்ட பெண்கள் சிலைக்கு விழா மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா. இந்திய விடுதலை போராட்டங்களுடன் தேசிய கொடிகாத்து தந்தை அறிந்த தியாகி திருவுருவத்தை சமுதாய காவலர் இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மேலதாளர்கள்
தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 9 மணி செய்திகள் தொடரும். சூப்பரா இருக்குது.